மதுரைனாலே ஸ்பெஷல். மீனாட்சி அம்மன் கோவில் புளி சாதம்னா ரொம்ப ஸ்பெஷல். அதே புளி சாதத்தை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கொத்தமல்லி ஒரு 4 டீஸ்பூன் எடுத்து லேசாக வறுத்துக்கிறோம். மிளகு ஒரு 2 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து வறுத்தாச்சு. எள்ளு ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இதுக்கப்புறமா மிளகாய் வத்தல் ஒரு 10 கிராம் எடுத்து செவக்க வறுத்துக்கலாம். பெருங்காயமும் இதே எண்ணெயில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இதே எண்ணெயில் கடுகு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 2 மிளகாய் வத்தல் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தாளிக்க போகிறோம். புளி தண்ணியும் நம்ம கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். புளி ஒரு லெமன் அளவு எடுத்தால் போதும். நான் கம்மியான அளவு தான் இன்றைக்கி பண்ணுறேன். மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுருக்கோம். இதுக்கப்புறமா நாம் ஏற்கனவே ரெடி பண்ண வச்ச அந்த மசாலாவெல்லாம் இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். கொஞ்சம் பிறுபிறுன்னு இருக்குது மிளகாய் வத்தல், இதே மாதிரி தான் இருக்கணும். நம்ம புளியோதரையோட மசாலா பொடி ரெடி ஆகிடுச்சு. நல்லா பிறுபிறுன்னு இருக்குது பாருங்கள். இதுதான் சரியான பதம். இப்போ பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மிளகாய் வத்தல் பொடி ஒரு 2 டீஸ்பூன் போடுறேன் நான். இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவையும் சேர்த்துக்கிறோம். ஒரு கொதி விட்டால் போதும், அதிகமாக இது கொதிக்கக்கூடாது. நம்ம வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச பச்சரிசி சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த கிரேவியை அதில் எடுத்து நம்ம சேர்க்க போகிறோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்கிட்ட வேர்க்கடலை இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. சூப்பராக இருக்கும். இந்த டைப் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு என் கமெண்டில் சொல்லுங்கள். அறம் செய்வோம் கரம் கொண்டு. தேங்க்யூ.